ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ஒரு மனிதனின் உடல் உறுப்புகளில் கைகள் எந்த அளவுக்கு மிக முக்கியமானவை என்பது அனைவருக்கும் தெரியும். அதுவும் உணவு உண்ண, எழுத, அழைக்க, சைகை காண்பிக்க என பல்வேறு செயல்பாடுகளுக்கு இடது கையை விட வலது கையே மிகவும் முக்கியமானதாக உள்ளது. காரணம், உலக மக்கள் தொகையில் சுமார் 90% பேரிடம் வலது கை பழக்கம் உள்ளது. இந்த நிலையில்தான் குடும்பத் தகராறில் துண்டாக வெட்டப்பட்ட கையை எடுத்துக்கொண்டு ஓடிய பெண்மணி குறித்தும், அதற்கு பிறகு அரசு மருத்துவமனையில் என்ன நடந்தது என்பது குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்தவர் தங்கமணி. இவர்களது குடும்பச் சண்டையில் தங்கமணியின் வலது கை வெட்டப்பட்டது. உடனே அந்த கையை எடுத்துக்கொண்டு அரசு மருத்துவமனைக்கு ஓடினார். அந்த கை பதப்படுத்தப்பட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. பின்னர் கடந்த 21ஆம் தேதி கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. TM பாலகிருஷ்ணன், நாங்கள் சீனியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பிளாஸ்டிக் சர்ஜரி துறையில் வேலை பார்க்குறேன், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். கடந்த 21ஆம் தேதி ஒரு மாலை தங்கமணி என்ற 30 வயது வைக்க ஒரு பெண்மணி அவங்க குடும்ப தகராறில் வலது கை அவங்களுக்கு துண்டிக்கப்பட்டு பொள்ளாச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவருடைய கையை பதப்படுத்தப்பட்டு இங்கே எங்களுக்கு ஒரு 11:30 மணிக்கு அவங்க இங்கே சேர்ந்தாங்க. அங்கே வரும்பொழுதே அவங்களுக்கு தாழ் ரத்த அழுத்தம் இருந்தது, நிறைய இரத்த குறைபாடுகள்லாம் ரத்த இழந்து இரத்த குறைபாடோடு இங்கே வந்தாங்க. இவைக்குரிய எல்லா சிகிச்சைகளும் கரெக்டாக செய்து ஒரு அதிகாலை 12:15 அளவில் நாங்கள் அவங்களுடைய கையை திரும்பவும் இணைக்கும் பணியை ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு உரிய அனஸ்தீசியா, உரிய மயக்கங்கள்லாம் கொடுத்த பிறகு ஒரு 6 தசைநார்கள், 4 சிரைகள், ஒரு தமனி, ஒரு போன், அதாவது ஒரு எலும்பு, இவையெல்லாம் இணைக்கிறதுக்கு ஒரு 5:30 மணி நேரம் எங்களுக்கு தேவைப்பட்டது. அதை வெற்றிகரமாக 5:30 அதிகாலை நாங்கள் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஏன்னா ஒரு 5லிருந்து 6 மணி நேரம் இந்த மாதிரி ஒரு துண்டிக்கப்பட்ட கையை இணைக்கும் பொழுது சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். அவைகள்லாம் சரி செய்யப்பட்டு இப்பொழுது அவங்கள் நல்ல உடல்நிலை தேறி ஒரு உயிரையும் காப்பாற்றப்பட்டு கையும் காப்பாற்றப்பட்டு நல்ல நிலையில் இப்பொழுது இயன்முறை பயிற்சிக்காக தயார் நிலையில் இன்றது 5வது நாள் நன்றாக இருக்கிறார்கள். எங்கள் மருத்துவமனையிலிருந்து இன்னும் 2-3 நாளில் அவங்களுக்குரிய இயன்முறை பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு அவங்க வீட்டுக்கு செல்லும் ஸ்டேஜ் வந்துடுவாங்க. இதனைத் தொடர்ந்து அவருடைய இரத்த அழுத்தம், இரத்த குறைபாடு சரி செய்யப்பட்டு 22ஆம் தேதி காலை சுமார் 12 மணி முதல் மருத்துவர்கள் சிகிச்சை செய்தனர். மருத்துவர்கள் 5 மணி 30 நிமிடங்கள் தொடர்ந்து சிகிச்சை செய்து 4 நரம்புகள், 6 தசைகள், ஒரு தமனி என இணைக்கப்பட்டு துண்டான கையை அரசு மருத்துவர்கள் ஒட்டியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது ஒரு விரலை வெட்டிட்டோம்னாக்கா அட்லீஸ்ட்டு ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளார கொண்டு வந்தாங்கன்னா கூட இணைக்க முடியும். பட்டு தசை நார்கள் அதிகமாக உள்ள பகுதியை வெட்டும் பொழுது என்னென்னா ஒரு 4 to 6 மணிக்குள்ளார அவங்க வந்துடணும். இல்லைனாக்கா அந்த தசை நார்கள் உயிரிழந்து போகிற வாய்ப்புகள், அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை இணைக்க முடியாது. ஆகவே விரல்கள் வெட்டி வர்றது ஒரு 12 மணி நேரம் கூட திரும்பவும் பண்ணலாம். பட்டு மேலும் இந்த மாதிரி இப்போ நிறைய தசை நார்கள் இருக்கிற கைகள் அளவுக்கு இப்போ மேல் கை வெட்டப்பட்டது, இங்கே ஆமில் வெட்டப்பட்டது. இப்போ நாங்கள் சொன்ன இந்த தங்கமணி அவங்களுக்கு வெட்டப்பட்ட இடம் இந்த வலது கையினுடைய ஆம்னு சொல்லுவோம், அதனுடைய மிட் லெவலில் நிறைய தசைநார்கள் இருந்ததுனால அந்த ஒரு 4 to 6 மணி நேரத்துக்குள்ளார வந்துடணும். அப்படி வந்துட்டோம்னா நல்ல முறையில் அதை இணைக்கப்பட்டு அவங்களுக்கு மீண்டும் அந்த கைகளினுடைய எல்லா ஆக்ஷனையும் கொண்டு வரலாம். பட்டு டைம் ஆகும், உடனே கொண்டு வந்தாலும் டைம் ஆகும். ஏன்னா நரம்புகள் ஒரு நாளைக்கு 1 மில்லிமீட்டர் தான் வளர்ந்து வரும். ஸோ அந்த நரம்புகள்லாம் வளர்ந்து தசைகளோடு இணைந்து வர்றதுக்கு பல மாதங்கள் ஆகும். அது வரைக்கும் அவங்களுடைய இயன்முறை பயிற்சிகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தாங்கன்னா திரும்பவும் இயல்பு நிலைக்கு அவங்க திரும்பி போகலாம். ஆமாங்க, இதுதான் முறை இந்த அளவுக்கு ஆமில் வெட்டப்பட்டது. அதாவது அந்த புஜம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஷோல்டரு அதுக்கு கீழே வெட்டப்பட்ட நிலை இது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது இதுதான் முறை இங்கே பண்ணியிருக்கோம்.
குறிப்பாக 5வது நாளாக இளம்பெண் தங்கமணியின் தொடர் சிகிச்சை காரணமாக உடல்நலம் முன்னேறி வருகிறார். அவரது உயிரும் கையும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனையில் அவருக்கு இயன்முறை பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது எனவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். துண்டான கையை ஒட்டி வாழ்வு கொடுத்த அரசு மருத்துவர்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.